My dear friends, I'm just reflecting in front of you. Real learning na enna, especially children's ku. Vera school la poi padatha mattum padi சில கேம்ஸ் மட்டும் விளையாண்டுட்டு போதும். அது ரியல் லேர்னிங்கா? என்ன ரியல் லேர்னிங் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். ஒரு காமன் மேன், காமன் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் அதில் போய் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி என்னோடய கிராண்ட் சில்ட்ரனை கூப்பிட்டு போனேன். ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பெயிண்ட் பண்ணுறதை டீச் பண்ணுங்கன்னொன்னே த சில்ட்ரன் வாண்ட் டு லேர்ன். அப்புறம் கார்டனிங், ஒருத்தர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த குழந்தைங்களுக்கு எப்படி தண்ணி ஊற்ற சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுறது. அதுமாரி ஒரு காமன் மேன், ஒரு சிம்பிள் லைஃப், இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப வாட் இஸ் லைஃப் அப்படின்னு தெரியுது. நம்ம ரொம்ப அவங்கள ஒரு செக்யூர்டாக பார்ட் டைம் பேசக்கூடாது. யாரும் ஒன்று எல்லாமே நல்லவங்க தான், அதுக்காக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான். ஐ எம் நாட் டெல்லிங் மிக்ஸ் வித் த கிரிமினல்ஸ், பட் லைஃப்பை பார்க்கணும். அப்போ தே ஸ்டார்ட் என்ஜாயிங். ஒரு ஆர்டினரியாக வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு எல்லாத்தையும் காமிக்கணும். அப்போ ரியல் லேர்னிங் அப்கஸ் வெறும் புக்கிஷ் லேர்னிங் மட்டும் கிடையாது. ஈவன் ட்ராவல் மேக்ஸ் அ மேன்ங்கிறாங்க. நான் நிறைய கற்றுக்குறேன். எப்போது ஃபாரினர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா தே ஜஸ்ட் லீவ். ரொம்ப சில்ட்ரன்ஸை ரொம்ப ஒரு இதை கண்ட்ரோலில் வைக்கிறதில்ல. பட் த சில்ட்ரன்ஸ் தே பிகம் வெரி எம்பவர்ட். தட்ஸ் வெரி எசென்ஷியல் மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக எப்படி இருக்குதுன்னு கற்றுக் கொடுக்கணும். ஹாப்பியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் வெரி குட்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஹாப்பியாக இருந்தால் அதை நம்ம நல்லா பண்ணணும். அதுக்கு பதிலாக சேடாக இருக்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், பேம்பர் பண்ணுறோன்னா அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறுது. நான் அது துக்கமாக இருந்தால் தான் என்னை அப்பா அம்மா பார்ப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஹாப்பியாக இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இந்த மனித வாழ்க்கைங்கிறது கடைசியில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே. எப்படி சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எப்போவுமே சீரியஸாக அப்படியே ரொம்ப என்னமோ ஆல்வேஸ் ஒரு ஸ்டிக்கு குச்சி வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி டிசிப்ளினாருன்னா இன்னும் லெட் த சில்ட்ரன் பி லைக் எ சைல்டு, லெட்ஸ் என்ஜாய் த சைல்ட்ஹுட். ஒய் அன்னெசரிலி யூ பொர்க் தம். மெனி டைம் சும்மா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷனுக்கு போகக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப டிசிப்ளின் பண்ணணும்னா they get really exhausted, my dear great friends. Let them enjoy the life. Let's be a child again. Thank you very much for listening. I like to be a child again. Thank you.